Today special creamy mushroom soup. Hi friends, welcome to Cookie Cooker Life. ஸோ இப்போ பார்க்க போகிற ரெசிபி இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து க்ரீமியான மஷ்ரூம் சூப். ஸோ வாங்க ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹோட்டல் ஸ்டைல் க்ரீமி மஷ்ரூம் சூப் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மஷ்ரூம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு அதை வந்து மெல்ட் ஆகட்டும். ஸோ சைமல்டேனியஸாக மஷ்ரூம் எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 3 மஷ்ரூம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 4 பேருக்கு இருக்கிற அளவுக்கு நான் வந்து செய்கிறேன். ஸோ ஒரு 3 பல் பூண்டை வந்து நல்லா ஃபைனாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா போட்டு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து மஷ்ரூம் ஒரு 3 வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா பூண்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ மஷ்ரூமும் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த பட்டர்லேயே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த மஷ்ரூம் மசாலாவுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் கூட நான் வந்து ஜீரகம் ஒரு 2-3 போட்டிருக்கேன். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு ஸோ இப்போ மஷ்ரூம் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ க்ரீமி ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர், ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து மைதா வந்து ஆட் பண்ணணும். மைதா அதிகமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி ஆகிடும். ஸோ இந்த பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணி உடனே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பட்டரோடு சேர்ந்து அது நல்லா வந்து குக் ஆகும். பட்டரோடு சேர்ந்து மைதாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டிருந்தா நல்லா இதுவே வந்து க்ரீமியாக இருக்கும். பால் வந்து நான் 1லேருந்து 1.5 கிளாஸ் பால் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதை ஊற்ற அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கலக்கணும். பட்டர் அதிகமாக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு கெட்டி ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது, திக்கன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒயிட் சாஸ் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூப்புக்கு வேணுங்கிற அளவுக்கு மில்க்கோ இல்லை வந்து வாட்டரோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் க்ரீமியாக இருக்கும் டெக்ஸ்சர். அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட சூப்புக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா மைதாங்கிறதுனால கெட்டியாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக வந்து கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ சால்ட் அண்ட் பெப்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து கொதிக்கட்டும். ஸோ ஏற்கனவே மஷ்ரூம் மசாலாவில் வந்து நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் வந்து போட்டிருக்கோம். அதனால் இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூம்ஸ் வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இது கூட போட்டுக்கலாம். போட்டு ஒரு கொதி வரட்டும். இது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது கூட பெப்பர் வந்து போட்டுக்கலாம். இதிலையே போட்டு கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மஷ்ரூம் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதில் அந்த சால்ட் அண்ட் பெப்பர்லாம் எதுவுமே போடாமல் மஷ்ரூம் மட்டும் போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு கூட நீங்கள் சால்ட் அண்ட் பெப்பர் வந்து போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். இதில் வந்து சால்ட் வந்து வேணுங்கிற அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது கொதிக்கட்டும். 5 minutes later.
ஸோ இப்போ நம்மளோட க்ரீமி மஷ்ரூம் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டெக்ஸ்சர் இருக்குது. ஃபுல்லாக பாலே ஊற்றிருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ரெசிபி. ஸோ இப்போ சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்க பிளேலிஸ்ட், கீழே இருக்க வீடியோ, இங்கே இருக்க வீடியோ, அப்புறம் இங்கே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.